வணக்கம். எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது யூஎஸ் மார்க்கெட் பெருசாக விழுந்திருக்குன்னு. நிஜமாவே பெருசாக விழுந்திருக்கு. காரணம் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நாஸ்டாக் மட்டுமே 4.18% விழுந்திருக்கு. 4.2ன்னு வச்சுங்களா. மோஸ்ட்டாக நாஸ்டாக்னு எடுத்திங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று விழுந்ததில் நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் என்னென்ன விழுந்திருக்குன்றது பார்த்துடலாம். மைக்ரான் வந்து ஆல்மோஸ்ட் 13% விழுந்திருக்கு. சிப்பு NVIDIA வந்து ஆல்மோஸ்ட் 6.2%, ப்ராட்காம் வந்து 7%, மார்வெல் வந்து 18%, டெஸ்லா 6%, சாண்டிஸ்க் வந்து மெமரி சிப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, மெமரி சிப் தான் மெயின், அதுவும் 11%. AMD வந்து ஆல்மோஸ்ட் 11%. எல்லாம் பெரிய தலையெல்லாம். நம்ம வந்து மெட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.5%, மைக்ரோசாஃப்ட் வந்து 2.5%. இதில் வந்து ஐடி கம்பெனிஸ்ன்றது ஒன்று விடுங்க. வந்து ரெண்டாக பிரிங்க. இந்த ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்று ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் அடித்த கூத்து இருக்குது தெரியுமா. ஹார்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் மெயினாக வந்து மெமரிஸ் வந்து பயங்கரமான டிமாண்டு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஈரான் இஸ்ரேல் வார்னால ஹீலியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஹீலியம் இஸ் அ கூலிங் மெட்டீரியல். அந்த ஹீலியம் வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. அந்த ஹீலியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது பேசஸில் தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு ஹார்ட்வேரில் இருந்திருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஆஃப்லேட் ஹார்ட் டிஸ்கோ இல்லை மெமரி சிப்போ நீங்கள் ரேமோ நீங்கள் வாங்க போயிருந்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு, ரைட். அதில் வந்து செம்ம கொள்ள அடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அதுதான் நான் சொல்லணும். நினச்சி பாருங்களேன், சவுத் கொரியாவோட தலையெழுத்தே வந்து மாறிடுச்சு. 2 கம்பெனி, அதுவும் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரேம். அண்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று விழுந்ததில் இட் இஸ் மோர் ஆஃப் ஹார்ட்வேர் கம்பெனிஸ், சிப்பு அண்ட் மெமரி பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வந்து கீழே விழுந்திருக்கு. சாஃப்ட்வேர் பேஸ்ட் கீழே விழுந்திருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல. டெஸ்லாலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லா வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. எவ்ரிபடி சேஸ் தட் அவன் டெஸ்லா இஸ் அ கார் கம்பெனி, ரைட். அவனை பொறுத்த வரைக்கும் ஹி சேஸ் ஐ எம் நாட் எ கார் கம்பெனி, ஐ எம் எ டேட்டா கம்பெனின்னு தான் அவன் சொல்கிறாப்புல. யார்? நம்ம எலான் மஸ்க். அண்ட் எனிவே எது வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து கீழே விழுந்தது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா S&P 500 அதான் வந்து ட்ரேடபிள், ரைட். ஆல்மோஸ்ட் 2.25% விழுந்திருக்கு. டவ் வந்து 1.35% வந்து விழுந்திருக்கு. இதெல்லாம் விழுந்ததை வந்து பெருசாக தெரியல எனக்கு. ஆயில் வந்து நேற்று 2.5% வந்து கீழே விழுந்திருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 3% கீழே விழுந்திருக்கு. சில்வர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 6.58% வந்து விழுந்திருக்கு. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க டாலர் இண்டெக்ஸ் ஹேஸ் பிகம் ஸ்ட்ராங்கர்ன்றது. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆகுதுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கணும். 30-year பாண்டு, ரைட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ், கடைசியாக ட்ரேடும் போதும் மார்ஜினலி அந்த லெவலுக்கு கீழே இருக்கிறன்ற லெவலில் 4.999 நிற்கிது. 5 தொடல 0.001 இவ்வளோ தான் வித்தியாசம். அந்த லெவலுக்கு கீழே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து மோர் ஆஃப் எ டெக்னிக்கல் லெவல்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். நேற்று யூஎஸோட ஜாப் டேட்டா சூப்பர் டூப்பராக வந்துச்சு, ஆனாலும் கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன பியூட்டின்னு சொன்னால் ருப்பி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். ருப்பி நேற்று மட்டுமே வந்து நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் நேற்று ஓப்பன் ஆகும்போது 95 rupees 77 பைசாவில் இருந்துச்சு. அண்ட் இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 5 மணிக்கு க்ளோஸ் ஆகும்போது 94 rupees 89 பைசாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து ட்ரேட் கிடையாது, பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ட்ரேடில் வந்து 95-30 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் வெரி குட். டாலர் இண்டெக்ஸ் 3% ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு 100க்கு மேலே வந்திருக்கு. அது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகி சாதாரணமாக ருப்பி வந்து வீக் ஆகணும். பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ருப்பி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க 23,000 ப்ளீச் பண்ணிடும். எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க 23,000 உடைச்சிடும். இப்போ உடைக்கலன்றது அடுத்த விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால் எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவான நியூஸ். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ரைட் நவ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே அண்ட் 23,091 இருக்குது. நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது வந்து 23,450 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்க போகுதுன்றது மண்டே மார்னிங். பாசிட்டிவ் சைடில் என்னென்ன எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரூடு வந்து கீழே விழுந்தது செம்ம பாசிட்டிவான நியூஸு. நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாசிட்டிவ்ன்றது.
இப்போ தான் வந்து ஈரானுக்கு மேலே வந்து சில ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து அடித்து கீழே கமுத்துருக்குறாங்க யூஎஸ். கடல் வழி பாதையில் வந்து நிறைய ட்ரோன்ஸை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவும் அடிச்சிட்ருக்கு, ஈரானும் அடிச்சிட்ருக்கு. ஆனால் கேட்டால் நாங்கள் சண்டை போடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று நடக்கட்டும். மண்டே மார்னிங் வரைக்கும் இந்த விஷயம் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தில் வந்து வீக்னஸ் இருக்குது. ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு க்ரூட் ப்ரைஸ் 2.5% கீழே இறங்கியிருக்கு, விச் இஸ் சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. கோல்டு அண்ட் சில்வர் இது நம்ம ஆளுங்களை வாங்காதுன்னு சொன்னாலும் அது நிற்க போகிறது கிடையாது, அதுவும் வந்து கீழே விழுந்திருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 15,750 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 500 ரூபா பக்கமாக வந்து குறைஞ்சிருக்கு. 16,200 ரேஞ்சில் இருந்துச்சு, இப்போ 15,750 ரேஞ்சில் வந்து இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 20,000 ரூபா பர் கேஜி வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் நல்லா இருக்குது. க்ளோஸ் ஆகும்போதும் நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போதும் 2,54,000 ரேஞ்சில் வந்து இருக்குது, விச் இஸ் சூப்பர் குட். ஸோ இது ரெண்டுமே வந்து குறைஞ்சது வந்து இந்தியாவுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ். இது இல்லாத கவர்மெண்ட் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. நான் வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஐ ஹேவன்ட் கான் த்ரூ. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, எஃபிஐ, அவங்க வந்து இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து வாங்கினால் அதில் வர டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உண்டு. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், என் வீட்டுக்காரங்க என் வீட்டில் சில விஷயங்கள் பண்ணால் அதுக்கு வந்து டேக்ஸு, அதே இது வெளி ஆளுங்க வந்து இங்கே வந்து அது பண்ணால் அதுக்கு வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீன்ற மாதிரி இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. எனிவே வி ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து டாலர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, நம்மள்கிட்ட இல்லாத பச்சை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த பச்சை அதனால தான் இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளம். சிட்டி பேங்க் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்கு, இப்போ ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற, நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட் லெவலில் இருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் உலகம் இங்கே தான் வந்தாகணும், வெயிட் பண்ணுங்கன்னு. பட் ரிஸ்க் எடுக்க முடியாது. எனிவே, ஸோ வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ தட் ரூபி கேன் பி ஸ்டேபிள். இப்போதைக்கு ஆர்பிஐ ஆகட்டும், இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், ரொம்ப கிளியர் கட்டாக தே ஆர் ட்ரைங் டு ஸ்டாப் ரூபி கிராசிங் 100 க்ராஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒன்று. அண்ட் இன்னொன்று விதத்தில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்க்கெலாம் வந்து செட்டில்மெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி வந்து ஃபாரின்லேருந்து வர பணங்கள், இந்த இன்ட்ராக்ஷனில் வந்து சில செட்டில்மெண்ட்டில் வந்து சில கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ ஹஸ் கிவன் சம் லிவரேஜ் டு பேங்க்ஸ்க்கு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக நான் படிக்கலை. நான் ப்ராபப்ளி ஒரு நாள் கொடுத்தா நான் அதை வந்து படிச்சுட்டு வரேன். அதில் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜுன்றாங்க. என்னதுன்னு சொன்னால், இவ்வளோ நாள் வந்து பேங்க்ஸ் வந்து லிவரேஜ் எடுக்க முடியல, இவங்களுக்கு வந்து 1:10 வரைக்கும் லிவரேஜ் கிடைக்கும், ரைட்? அந்த லிவரேஜ் கிடைக்கும் போதும் நிறைய டாலர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பேங்க்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணும் போதும் ஃபுல் கேஷ் எடுத்துகிட்டு போவேன்னா, ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போகிறோம். ஏன்னு சொன்னால், அந்த செட்டில்மெண்ட் பண்ணும் போதும் நம்மளுது கேஷ் போகுது, அதே மாதிரி அங்கேருந்து கேஷ் வருது. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் செட்டில் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம். இப்போ நான் 100 ரூபா கொடுக்கணும், எனக்கு வந்து 90 ரூபா உள்ளே வருது. ஸோ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போதும் நான் 100 ரூபா எடுத்துகிட்டு போகணும். 100 ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற 90 ரூபா நான் வாங்கிட்டு வரணும். அப்போ நான் பேங்க்கில் வாங்கும்போது 100 ரூபாக்கான டாலர்ஸ் நான் வந்து வாங்குகிறேன். வேறஸ் இப்போ இருக்கிற லிவரேஜில் வந்து ஐ அஸ்யூம், ஓகே, லிவரேஜ் சிஸ்டமில் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் எடுத்துகிட்டு போகும்போதே வெறும் 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் போகிறோம், இல்லை 5 ரூபா எடுத்துகிட்டு போனால் போகிறோம். போயிட்டு இது செட்டில் பண்ணிவிட்டு என்ன பாக்கி இருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா, பேங்க்ஸோட டிமாண்ட் ஃபார் டாலர் வந்து குறையும். ஸோ எடுத்துகிட்டு போகும்போதும், ஸோ தே ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் தி ப்ரெஷர் ஆன் தி டாலர்ஸ். ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து, ஆர் கவர்மெண்ட்னு சொல்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது 350-400 பாயிண்ட் கீழே வரும்ன்றது. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஜூன் 2 வீடியோவில் வந்து நான் ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கிறேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே, அதாவது நேற்று நான் வந்து எதிர்பார்த்தேன் அரௌண்ட் 23,000 வந்து மார்க்கெட் டச் ஆகும். ஒன்று. சப்போஸ் அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளே நான் வந்து அதில் சொல்லியிருந்தது 3 to 5 டேஸ்க்குள்ளே வந்து 23,000 டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஒன்று. நேற்று வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்
மார்க்கெட் சப்போஸ் 23,900 கிராஸ் பண்ணிச்சுன்னா 950 நினைக்கிறேன், எஸ் 950 கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அப்சைடில் வந்து ஒரு 3 டார்கெட் கொடுத்துருந்தேன், விச் வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 1500 பாயிண்ட்ஸ் அப்சைட். ஸோ அதை கிராஸ் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அண்ட் மோஸ்ட் லைக்லி மேபி மண்டே மார்னிங் வந்து ஒரு ஷார்ப் ஃபால் கீழே வந்துட்டு ரிக்கவரி ஆகலாம். பட் 23,000 ப்ளீச் ஆச்சுன்னு சொன்னால் 22,800 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து நெகட்டிவ் சைடில் பார்த்துட்ருக்கீங்க, பட் பாசிட்டிவ் சைடில் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து டக்குன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஷார்ட் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எப்படி ரிக்கவரி ஆகுது. அந்த 15-20 மினிட்ஸ் ரிக்கவரி ஆனதுக்கு அப்புறமா ரிக்கவரி ஆகுதா இல்லை கீழே வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் டிசிஷன்ஸ் எடுங்க. 9:15க்கு ட்ரேட் எடுக்காதீங்க. 9:30க்கு அப்புறமா மார்க்கெட் என்ன சொல்லுது ஸ்டெபிலைசேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு வந்து ஒரு மேஜர் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய நேர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மைண்ட் செட்டை வந்து அதில் தான் இருக்கிறாங்க, மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகுன்றது. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, 95% ஆர் 98% மார்க்கெட்டில் காசு விடுறவங்க தான் இருக்காங்க, 2% சம்பாதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு F&O. ரைட், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே நான் பேசல, வித் ரெஸ்பெக்ட் டு F&O. ஸோ ஊரே வந்து மார்க்கெட் கீழே உழுவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 98% சைடில் இருக்க போகிறீங்களா இல்லை 2% சைடில் இருக்க போகிறீங்களான்றது அந்த காலையில் 15 நிமிஷம் வந்து டிசிஷன்ஸ் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஹை வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்துங்க. எதாக இருந்தாலும் சார்ட்டை பாருங்கள், சார்ட் என்ன சொல்லுதுன்றது கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இருக்கிற செய்தியோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ இமோஷன்ஸோ வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. மார்க்கெட் போகும்போது தெளிவாக உட்காருங்க. தெளிவு எங்கேருந்து வரும்? சார்ட்லேருந்து வரும். வெளியில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் ஊரெல்லாம் பேசுகிற கதை, ஆக்சுவல் செய்தி எங்கே இருக்குது? சார்ட்டில் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டை வந்து படிக்க பாருங்கள். அந்த சார்ட் என்ன செய்தி சொல்கிறதுன்றது நீங்கள் பாருங்கள். மீதி எல்லாமே வந்து நாய்ஸ். இந்த சார்ட்டை படிக்கிறது தான் வந்து எங்களோட ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். என்னோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 6 ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன். 6 ஸ்டாக்கில் வந்து 4 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு, 2 வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் 7.52% வந்து அப்பாக இருக்குது, HSCL வந்து 6.7% அப்பாக இருக்குது, ஜென்டெக் அல்பமாக ஏறி இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் ஒன் பாசிட்டிவ் சைட் 0.3% ஏறி இருக்குது. இப்கா லேப் 1.73% வந்து ஏறி இருக்குது. அனந்த்ராஜ் அது வந்து நெகட்டிவில் இருக்குது, 3.2% வந்து நெகட்டிவில் இருக்குது. IIFL -2.5% ஏறி இருக்குது. ஸோ ஸ்டில் இது மாதிரி வோலடைல் மார்க்கெட்டில் நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் ஸ்டில் யூ கேன் ஃபைண்ட் குட் ஸ்டாக்ஸ், ரைட்? பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் உங்கள் இமோஷன்ஸை எடுத்து அப்படி வச்சுட்டு சார்ட்டை மட்டும் பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன். எனக்கு மீடியா சைடில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். லாஸ்ட் ஒரு 25 வருஷமாக நம்ம வந்து மீடியா அண்ட் நியூஸ் பார்க்குறனால பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஞாபகம் இருக்குது. அதை பேஸஸில் நிறைய கதைகள் நம்ம சொல்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், இன்னமும் நிறையா கொடுக்க முடியும். பட் அது எல்லாமே வந்து வேஸ்ட். யூஸ் என்னது? சார்ட் மட்டும்தான் ஆஸ் அ டெக்னிக்கல் அனாலிஸ்ட். இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்பர்ஸை வச்சு தான் வந்து நீங்கள் சொல்ல முடியும். தெரியாத விஷயங்கள், கேட்காத விஷயங்கள், ரைட், நீங்கள் சொல்ல முடியாது. வேற சார்ட்டில் எங்கே திருடன் எந்த வேலை பண்ணாலும் அதோட ஃபுட் பிரிண்ட் வந்து இங்கே விடுறாங்க. சார்ட் இஸ் நத்திங் பட் ஹிஸ்ட்ரி, ரைட்? திருடன் ஏதாச்சும் ஒரு சிக்னல் விட்டுட்டு போவாங்க. அந்த சிக்னலை வந்து ஃபைன் டியூனாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது மட்டும்தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கற்றுக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொன்னால் எங்கள் கால் சென்டர் கால் பண்ணுங்கள், 9444468888. நெக்ஸ்ட் பேட்ச் மிக விரைவில் நம்ம பிளான் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி தகவல் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.